பார்க்கலாமா? வெல்கம் டு பாம்பே என் அண்ணா ஸ்டைலில். பாம்பே வாழ் தமிழ் பொண்ணு சேனலுக்கு அன்போடு வரவேற்குங்க. சப்ஸ்கிரைபராக ரொம்ப நன்றிங்க. புதிய அன்பராக அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து உங்கள்கிட்ட தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் அம்மா அப்பா கூட என்னோட சைல்டுஹுட் ஏஜில் மன வருத்தத்தில் இருந்தேன்னு. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்கள எனக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் அவங்கள ரொம்ப பிடிக்கும், உயிராக நேசிப்பேன். அதனால் அவங்க தூங்குகிற டைம்லலாம் நான் வந்து சத்தமாக பேசவோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அதை நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் தனியாக சர்வே பண்ணும்போது ரூம்மேட்டுங்க ஓவராக சத்தம் போடுறது, டம் டிம்னு உருட்டுறது, வேகமாக நடக்கிறது, வேகமாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது ரொம்ப உச்சகட்ட டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப வெறுப்பாக இருக்கேன். பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அந்த மாதிரி. அந்த டைமில் நான் டிசிஷன் எடுத்தேன், நம்மளால் அடுத்தவங்களுடைய தூக்கம் பாழாகக்கூடாது. ஏன்னா நமக்கு இவ்வளோ வெறுப்பு வரும்போது அதே போல் தான் அடுத்தவங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நைட் டைமில் சத்தமாக பேசவோ வேகமாக எதையும் செய்யவோ டம் டம்னு உருட்டவோ மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஜீவராசியோடைய தூக்கத்தை அறவே நம்மளால் பாழாக்கப்படக்கூடாதுன்னு யோசித்தேன். ஏன்னா அவங்க வாழ்றதே ரொம்ப மிக சொற்ப காலம் தானே, அதனால வேண்டி. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ரீசெண்ட் பீரியடில் வீடியோ எடுத்தேங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன் பூஜை பண்ணுறதுக்காக. நாளைக்கு பூஜைனா இன்றைக்கி க்ளீன் பண்ண பாருங்கள். அப்போ வீடியோ எடுத்தேன் இவள் அழகாக தூங்கினான்னு சொல்லிட்டு. உடனே இவளுக்கு முழிப்பு வந்துருச்சு போல், எழுந்து வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு என் கால் கிட்ட வந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. நான் தான் ஓவர் திங்க் பண்ணுறேன்னா இல்லை உங்களுக்கும் இப்படிலாம் தோணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு உங்கள் வீட்டில் போய் தூங்கு போ. அம்மா டிஸ்டர்ப் பண்ணல போ. தூக்க கலக்கமாக இருக்க பாரு போ. அம்மா சத்தம் போட்டு எழுப்பிட்டேனா? சாரிம்மா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அம்மாவுக்கு வேலை இருக்குடி தங்கம். போ போ வீட்டுள்ள போய் தூங்கு போ. வீட்டுள்ள என்ன சுற்றி முற்றி பார்க்குற? அம்மா காலடியில் வந்து என்ன பண்ணுற? தூக்க கலக்கமாக இருக்க, போய் தூங்கு போ. வீட்டில் போ. இந்தா எடுத்து வச்சுட்டு போ. போ உன் வீட்டுள்ள போ. போய் படுத்துக்க போ சாமி. வெரி குட், குட் கால், வெரி குட் கால். தூங்கு 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 தூங்குமா. அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி தங்க பிள்ளை, சாரிடி என் தங்க பிள்ளை. தூங்குடி தங்கம். ஏன்னா ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்திருப்பேன் பாருங்கள், நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் வேலை செஞ்சு, அதனால அடிச்சிடுவேன் போய்டும் சொல்லியிருந்திருப்பேன். சும்மா அப்படி சொல்லுவேன், அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் அவளை, என் செல்லம் இல்லை அதனால். ஆனால் வந்து அம்மா ஏதோ கஷ்டப்படுறா, வேலை செஞ்சுருக்கா, டயர்டாக இருக்கான்னு தெரிஞ்சு வந்து மேலே வந்து உட்காந்துட்டு இவ்வளோ தூக்க கலக்கத்துலேயும் அப்படியே என்கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பார்க்கலாமா வேறு வீடியோவில்.